2026 நம்ம விஜய் ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா, அவருடைய தமிழக வெற்றி கழகம் எந்த மாதிரியான தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்குள்ள எழுந்த இந்த கேள்விகள் எல்லாம் ஆசையா கொண்டு போய் மக்கள்கிட்ட வச்சா மக்கள் சொன்ன கருத்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு இதா ஹெல்ப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா பண்ணுவாங்க எல்லாரும் நம்புறாங்க. சோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு தான் கண்டிப்பா 2026 ஜெயிப்பாங்க. மாறட்டும், ஆட்சி மாறட்டும், உலகம் மாறட்டும். வந்தவங்களே வந்துகிட்டு இருந்தா எப்படி? அது சுத்தமா வேஸ்ட், அவுட்டு. இருக்கிற வேலையை பார்த்துட்டு பேசாமல் மக்களுக்கு சத்தம் போடாமல் தொண்டு செய்கிறது நல்லது. எனக்கு மோஸ்ட்லி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் பழந்தின்னு கொட்டை போட்டிருக்காங்க. இவங்க இனிமேல் மரம் நட்டு படுக்கிற வாய்ப்பே கிடையாது. இவர் பவன் கல்யாண் ஒரு கூட்டணி வச்சு தான் ஒரு நல்ல ஜெயிச்சு வந்திருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் அந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக இருந்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், கூட்டணி மேபி. மானே தேனே இதெல்லாம் அரசியல் உதவுமானே. யங்ஸ்டர் சப்போர்ட் நிறையா இருக்குது. பட் இப்போ சீமான் அவரோடுக்கும் நிறைய சப்போர்ட் யங்ஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்தால் அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் அவர் ஏன்னா புதுசாக யாருக்கோ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. ஏன்னா மாடு ரெண்டு கட்சி ஆட்சி அமைச்சு ஒன்றும் செய்யலை. மூணாவது ஒரு ஆள் எதிர்பார்க்குறாங்க, வந்தால் நல்லா இருக்கும். முதல்வராக வாய்ப்பு கிடையாது. முதல்வர் வர வாய்ப்பு கிடையாது. ஒரு 5 சீட்டு வரல வாய்ப்பு இருக்கு. ஒரு கணிசமான ஓட்டு வாங்குவார் இளைஞர்கிட்ட. அவர் தானே ஜெயிப்பார், விஜய் தானே வருவார். டிஎம்கே இப்போ பிடிக்கிறதுல பாதி பிடிச்சிருவாருண்ணா.